Hello guys, welcome back to my new video. இந்த வீடியோவில் வந்து நம்ம A18 Rapido vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரைடை வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock தான் நான் லாகின் பண்ணேன். ஸோ லாகின் பண்ணி ஒரு 10 minutesல வந்து நமக்கு ஒரு லாங் ரைடு வந்து கிடச்சிருச்சு. இதெல்லாம் நடக்குமா நடந்துருச்சு. ஸோ கஸ்டமரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்லேருந்து ட்ராப் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கு. எப்படி ஒரு 50 rupees வந்துருக்கும் பேரு. இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் ரைடு. ஸோ இன்னைக்கு இந்த விளாக்ல வந்து இந்த ரேபிடோ விளாக்ல வந்து நம்ம எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருப்போம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எந்த பிளானும் இல்லை. ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் தரேன், வந்து கிளிக் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. 45 ரூபாய்க்கிட்டாங்க சார். இது 50 கொடுக்கும் சார் மைலேஜ். 50 கொடுக்கும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? 677 ஏன் ப்ரோ நானும் கேபிட்டல் ஓட்டலாம்னு ஆசையா இருக்கு ப்ரோ. எப்படி யாரா வாட் பண்ணனும்? நல்லா ஓடுதுங்களா? நானே யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதே பாருங்க சார். சூப்பர் ப்ரோ. சேனல் பேர் சொல்லுங்க. ஹேங்கோவர் ஸ்டோரிஸ். ஹேங்கோவர் ஸ்டோரிஸ். அப்படின்னா வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க. நார்மலாக உள்ளவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளர போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரேபிடோ ஓட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க தான் இப்போ என்ன ஒருத்தர் தஞ்சாவூர் ரேபிடோன்னு போட்டிருக்காரு. என்னடா திடீர்னு ஞானி மாதிரி பேசுற. 84 ரேபிடோ போட்டிருக்கீங்களா? 54-18 சரி. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரேபிடோவில் கமிஷன் போக வந்த ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரூபா. கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு வந்து 30 ரூபா கிடச்சிது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைடுக்கு ஒரு 60, செகண்ட் ரைடுக்கு ஒரு 30, மொத்தம் 90 ரூபா கிடச்சிச்சு. சொல்கிறேன், இனி வந்து யாராவது வந்து உங்களுக்கு ரைடு புக் ஆனது அப்படின்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து ரைடை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து இப்போது சென்னையில் நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ரைடை புக் பண்ணி நம்மளை வந்து உங்களுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ரைடையும் வந்து கஸ்டமர் கிட்ட பேசுகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இங்கேருந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஓகே இந்த இடத்துலனா கஸ்டமராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி முக்கியமான இடத்துலேருந்து ஏதாவது ரைடு புக் ஆனால் அந்த இடத்துல வந்து கஸ்டமராக நீங்கள் வந்து சொல்லுங்கள், கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து நின்றுங்க சார், அங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓடிபி ப்ரோ 4555. 4555. உட்காருங்க, டிராஃபிக் ஆகும். ஜிபே பண்ணுறீங்க ப்ரோ? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் ரைடுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்தது. கஸ்டமர் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். ஸோ இப்போ தேர்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோர்த் ரைடுக்காக தான் போகிறேன். ஏன்னா இங்கே இப்போ மார்க்கெட்டை இருந்தால் அவ்வளோவா ரொம்ப ரைடு கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். ஸோ கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் போனால் ரைடு கிடைக்கும், அதனால் போய் பார்க்கலாம். ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட்டு வந்து ஆல்ரெடி பற்றி அண்ணா சொல்கிறாரு, இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி. ஓடிபி சொல்லு. 888902. இங்கே தானே 30 ரூபா வருது, சேர்த்து போங்க. இப்போ 4 ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து நமக்கு 120 ரூபா வந்திருக்கு 4 ஆர்டருக்கு. ஆனால் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு 60, செகண்ட் ஆர்டருக்கு 30, தேர்ட் ஆர்டருக்கு 30, 120, ஃபோர்த் ஆர்டருக்கு இப்போ ஒரு 50. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 170 ரூபா வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம 5th ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1:15 ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 5th ஆர்டர் கிடைக்குதா, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 5th ரைடு வந்து கிடச்சிருச்சு. ஸோ கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதா பிக்கப் பாயிண்ட் வந்துட்டேன். இங்கே தான் காட்டுது. நான் ஃபோன் பண்ணி வேறு கேட்கல, நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். ஓடிபி 3264.
தேங்க்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. இது வரைக்கும் கிடைச்சது வந்து 5 ஆர்டர் தான். இப்பலாம் வந்து தஞ்சாவூர்ல ரைட் பண்ணிட்டு இருந்தா தெரியும். ரொம்ப வந்து ஆர்டர்லாம் வந்து குடுக்கறது வந்து குறைஞ்சிருச்சு. ராபிடோக்கு வர ஆர்டரே கம்மியா? இல்ல வந்து ரைடர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் ஒரு 12, 1 மணிக்குள்ளலாம் 5 ஆர்டர் எடுத்துருவேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மணி 2:30 ஆகுது. எனக்கு இப்ப வரைக்குமே 5 ஆர்டர் தான் கிடைச்சிருக்கு. வந்து 6த் ட்ரிப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர பிக்கப் பண்ண தான் நான் வந்துட்டு ராபிடோ. ப்ரோ ஓடிபி 06 கேஷ் இருக்கா? சரிங்க. சேஞ்ச் எடுங்க. சேஞ்சு எப்படியும் ₹40 தான் ப்ரோ இருக்கும். கைஸ் இப்போ 6th ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கஸ்டமரை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டேன் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல. வந்த ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 23 தான் ராபிடோ சைட்லேருந்து. பட் கஸ்டமர் நமக்கு கொடுத்தது வந்து ₹40 கொடுத்தாரு. ஸோ இப்போ நம்ம வந்து 6 ரைடுக்கு நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ₹240 கிடைச்சிருக்கு. ஸோ ஆவரேஜாக வச்சு பார்த்தோன்னா ஒரு ரைடுக்கு ₹40 அந்த ரேஞ்சில் தான் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 7th ஆர்டர் எப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்லி. நான் தான் வந்தேன். பட் இந்த இடத்துல ஓகே இது ரூட் தப்பா ஓகே ஓகே சார். ஓடிபி சார் 1445 சார். கரெக்ட். ட்ராப் சார் நடராஜபுரம் சார். 30 சார் 23 வருது சார். Guys, இப்போ 7th ரைடை ஒரு வழியாக முடிச்சாச்சு. நம்மளோட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹270 வந்திருக்கு. ஸோ இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக 3 ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 8th ஆர்டர் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்சா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 ஆர்டர் கிடைச்சாராவது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கைஸ் இப்போ நம்ம 8th ரைடை பிக்கப் பண்ண தான் வந்து போயிட்டுருக்கேன். கஸ்டமர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வர சொல்லிட்டு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:00 ஆயிடுச்சு. நான் கடைசியாக 3:00 சொல்லியிருந்தேன். 1 ஹவருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து 8th ஆர்டர் வந்து கிடைச்சது. ஸோ இவர் தான் நினைக்கிறேன். சார் ராபிடோ 30 வருது. ஜிபே பண்ணுறீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 ஆர்டருக்கு வந்து ₹220 கிடைச்சிருக்கு. அதுவே வந்து நமக்கு ராபிடோ சைட்லேருந்து கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆர்டருக்கு 200 கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் 30, ஒரு 40, திரும்ப ஒரு 40, கரெக்டாக 310 வந்திருக்கு கைஸ். நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆர்டருக்கு ₹310 வந்திருக்கு. அது இப்போ நமக்கு வந்து 9th ரைடு கிடைச்சிருச்சு. ஸோ கஸ்டமரை பிக்கப் பண்ண தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் சொன்னார் பிக்கப்பு. இங்கே தான் சொன்னார். ரெடி ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நமக்கு வந்து மொத்தம் 9 ஆர்டர் கிடைச்சது. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு எந்த ஆர்டருமே வந்து நம்ம கேன்சலும் பண்ணல, மிஸ் பண்ணவும் இல்லை. இப்போ மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 ஆர்டருக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ₹310 வந்தது. 8 ஆர்டருக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ 9வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு ₹50 கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹360 வந்திருக்கு. அது வச்சிருச்சு. கஸ்டமர்கிட்டையும் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பேசிட்டேன், வர சொல்லிட்டாரு. நமக்கு 9th ஆர்டர் இறக்கி விட்ட உடனே 10th ஆர்டர் கிடைச்சிருச்சு. இங்கே வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல. இங்கே தான் சொன்னார் 30 வரணும். சரிங்க ஜிபே பண்ணணும். வச்சிருச்சு. கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிக்கப் பாயிண்ட் வந்துட்டேன். ஸோ இங்கே தான் புக் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் காட்டுது. 8640 சார்?
இது இந்த கடையோட ஓனர் போல. அடிக்கடி நம்ம கடைக்கு நம்மள்ட்ட ரைடுக்கு வருவாரு. ஆனா வந்து கையில காசு கொடுக்க மாட்டாரு. நேரா கடைக்குள்ள போயிட்டு தான் எடுத்துட்டு வருவாருல. யாராவது ஆளுங்களை விட்டு கொடுக்க சொல்லுவாரு. இது வரைக்கும் அவர் என்கிட்ட ஒரு 10 தடவையாவது வந்திருக்காரு கைஸ். ஆனா ஒரு தடவை கூட அவர் என்கிட்ட காசு கொடுத்ததே கிடையாது. அதனால கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா இல்ல அவர்கிட்ட கையில உண்மையிலே காசு இல்லாமையா இருக்கும் தெரியல. அங்க வந்தாலும் சரி, அங்க தப்பா ஒரு கடை இருக்கும், அங்க வந்தா கொடுக்க சொல்லுவாரு. நமக்கு வந்து 13வது ஆர்டரு. ஏன்னா கஸ்டமரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் கைஸ் 13வது ஆர்டர்லாம் வருது. கிட்டத்தட்ட ஒரு கடைசியா லாஸ்டா ஒரு 1 வீக் ரைடுக்கு அப்புறம் ஒரு ஓடிபி ஓடிபியா? இந்த ஆப்ல இருக்குது. எனக்கு பேமெண்ட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணுங்க. நான் சொல்றேன். கேஷா பண்ணலாம்ல? ஜிபே தானே? ஜிபே பண்றதுனால பண்ணி விடுங்க சார். ஸ்கேனர் என்கிட்ட சேஞ்ச் இல்ல. எவ்வளோ இருக்கு? என்ன வேணும்? எவ்வளோ வேணும்? 30 வருது சார். ஓகே ஓகேவா? ஓகே சார். நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். பிக்கப் பண்ண வர சொல்லிட்டாங்க. ஸோ பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14வது ஆர்டர் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து ஆர்டர் இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கைஸ். 10 ஆர்டர் வருமாங்கிறது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. ஜிபே பண்ணுறீங்களாமோ? 50 வருதுங்க. 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 14 ஆர்டருக்கு ரேபிடோ சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் போக கிடைச்சது வந்து 391 ரூபா. அதுவே வந்து நமக்கு வந்து கஸ்டமர் சைடில் ஏர்னிங்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபா கிட்ட கிடச்சிருக்கு. ஆமாம், டோட்டலாக வந்து 14 ஆர்டருக்கு 530 ரூபா வந்துருக்கு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆக போகுது. அடுத்து வந்து நம்ம கிடைக்க போகிறது வந்து 15th ஆர்டரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ கிடைக்குதுன்னு. 6672 நியூ பஸ் ஸ்டாண்டா ப்ரோ? ஆமாம். அனைத்து கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்களிடம் ஒரு வழியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து 15 ஆர்டர் அட்டன் பண்ணியிருக்கோம். 15 ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நானே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட வந்து ரேபிடோ ஓட்டினதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து நான் இந்த 15 ஆர்டரை வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். கிடச்சிருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து 418 ரூபாயும் கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 560 ரூபா வரையும் இது வரையும் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எப்படி நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்து நிறைய நாள் வந்து ரொம்பவே சரி ஓகே அவள் தான் ரேபிடோ அவள் தான் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு வந்து சரி ஒரு 10 ஆர்டர் கிடச்சா கூட நம்ம ஹாப்பியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னைக்கு வந்து 15 ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்னைக்கு வீடியோ பார்க்குற நீங்கள் கரெக்டாக வந்து டிசம்பர் 31, 2025 உண்மையிலே ஒரு நல்ல நாள் தான் சொல்லணும். இதே மாதிரி அடுத்த வருஷமும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு ரைடு பண்ணவங்க யாராவது வந்து நான் வீடியோ போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தஞ்சாவூரில் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு 15 ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அதனால் வந்து நான் எந்த ஆர்டருமே கேன்சல் பண்ணலை. எனக்கு கிடச்சது வந்து 15 அட்டன் பண்ணிட்டேன். கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து கேன்சலும் பண்ணலை. இன்னைக்கெலாம் வந்து ஏதாவது இன்சென்டிவ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஒரு இன்சென்டிவும் இல்லை. அதனால் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் கிடச்சிச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மணி வந்து ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிட்டு இன்னொரு 1/2 hour பார்க்கலாம். பார்த்துட்டு எவ்வளோ ரைடு வருது அப்படிங்கிறத டோட்டல் ஏர்னிங்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது. ஸோ நான் ஒரு வழியாக வந்து மழை வர மாதிரி இருக்குது. சரி ஓகே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 hours கிட்ட லாகின் பண்ணிட்டோம். இன்றைக்கி ரைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரைடுக்கு வந்து மொத்தமாக வந்து ரேபிடோ சைட்லேருந்து 15 ஆர்டருக்கு 418 ரூபா வந்திருக்கு. அதுவே வந்து கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 560 ரூபா. அதில் வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 40 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்.
150 ரூபாய்க்கு நான் இது வரைக்கும் பெட்ரோல் போட்டிருக்கேன் இன்னைக்கு ஃபுல் டேல. அதாவது இந்த ஃபுல் டேன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு 7 ஹவர்ஸ் லாகின்ல வந்து 150 ரூபாய்க்கு பெட்ரோலு, 40 ரூபாய்க்கு லஞ்ச் சாப்பிட்டேன். ஸோ 190 ரூபா போக நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 360 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டு. 7 ஹவர்ஸ் லாகின் பண்ணதுல இன்னைக்கு நான் 360 ரூபா எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ரைடு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பார்க்குற இன்னைக்கு கிடைச்ச மாதிரிலாம் வந்து லாஸ்ட் 10 டேஸ் வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை கைஸ். நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எப்படி சொல்றது, எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லாமே டோட்டலாக கிடைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுலேயும் எக்ஸ்பென்சஸ்லாம் முடிஞ்சுன்னா ஒரு 200 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. 8 ஹவர்ஸ் லாகின் பண்ணி கூட நான் ஒரு சில நாள் சேலஞ்ச் மாதிரி பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, நம்ம சேலஞ்சாவே எடுத்து பண்ணுவோமே, வராட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு ஏதாவது இதுல சொல்லணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதர்வைஸ் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பா. அப்படியே வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பெல் ஐக்கானும் செட் பண்ணிக்கோங்க, ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நான் வந்து இந்த ட்ரிப் வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். 2026 எல்லாருக்கும் வந்து நல்லா அமையணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.